எப்படி இருக்கீங்க? ஜாலியா இருக்கீங்களா? சரி, இந்த ஜாலி மூட்ல நான் உங்களுக்கு கதை சொல்றேன் குட்டீஸ். குட்டீஸ், ஒரு அழகான குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருந்துச்சு. ஒரு அம்மா மீனும் குட்டி மீனும் அந்த குளத்துல சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் இந்த குட்டி மீனும் அம்மா மீனும் இரை தேடி போகும்போது அந்த குட்டி மீன் தூரத்துல ஒரு புழுவை பார்த்துச்சு. இந்த குட்டி மீன் எப்பவுமே தன்னோட அம்மா சொல்ற பேச்சை தான் கேட்கும் குட்டீஸ். அம்மா கிட்ட கேட்டுச்சு, அம்மா அம்மா, தூரத்துல ஒரு புழு இருக்கு, நாம அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அம்மா உடனே, நாம அதை போய் பக்கத்துல பார்க்கலாம், அதுல ஏதாவது ஆபத்து கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 மீன்களும் போய் பக்கத்துல போய் பார்த்த போதுதான் தெரிஞ்சுது, அது ஒரு தூண்டில்ல மாட்டி இருந்துச்சு. இந்த குட்டி மீன் பார்க்காம அதை சாப்பிட்ருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த தூண்டில்ல மாட்டிருக்கும். அம்மா சொல்ற பேச்சை கேட்டதுனால குட்டி மீன் தப்பிச்சுது. பாருங்க குட்டீஸ், இந்த குட்டி மீன் எப்படி தன்னோட அம்மா சொல்ற பேச்சை கேட்குது பார்த்தீங்களா? நீங்களும் எப்பவுமே அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்கணும் குட்டீஸ். அப்பா அம்மா, பெரியவங்க, ஆசிரியர் சொல்ற பேச்சை என்னைக்குமே கேட்டு நடக்கணும். அப்பதான் நம்ம எப்பவுமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் குட்டீஸ். இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பெரியாரை துணைக்கொள், பெரியாரை துணைக்கொள். எப்பவுமே நாம பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்கணும். அடுத்த கதை பாப்போமா குட்டீஸ்? இவன் பேரு தான் ரகு. ரகுவோடைய அக்கா ரகு கிட்ட என்ன பேசுறாங்கன்னு கேட்போமா குட்டீஸ்? ரகு தன்னோட அக்கா கிட்ட சொல்றான், அக்கா அக்கா, நம்ம மாமா வேலைக்கு கூப்பிடுறாங்க, நம்ம வேலைக்கு போகலாமா? வேலைக்கு போனால் நிறைய காசு கிடைக்கும், தின்பண்டங்கள்லாம் தரேன்னு சொன்னாங்க, நம்ம வேலைக்கு போகலாங்க்கா, படிக்க போக வேண்டாம் அப்படின்னு கேட்டான். நீ அக்கா என்ன சொன்னா? அக்கா ரகு கிட்ட, நாம படிக்கிறது தான் இப்போ நமக்கு சரியானது, நம்ம படிக்கிற வயசுல படிக்கணும், பணத்துக்கு ஆசைப்பட்டு நாம வேலைக்கு போகக்கூடாது, நம்ம படிக்கிற வயசுல படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரகு கிட்ட சொல்றான். சரி, மாமா கேட்டா என்ன சொல்றதுக்கா அப்படின்னு ரகு கேட்ட உடனே அக்கா என்ன சொல்றா, உங்க பிள்ளைங்களாம் படிக்கிறது போல நாங்களும் படிக்கணும் மாமான்னு சொல்லு அப்படின்னு அக்கா சொல்றா. அதை கேட்ட பிறகுதான் ரகுக்கு புரிஞ்சுது, ஆமாக்கா நீ சரியா சொன்ன, நாம இப்போ படிக்கணும், வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அவனும் தெளிவா சொன்னான். குட்டீஸ், இப்போ நாம என்ன செய்யணும்? படிக்கணும். இளமையில் கல், இளமையில் கல். இந்த படத்தை பாருங்க குட்டீஸ். இந்த விமானத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? பறவைகள்லாம் பறக்கிறத பார்த்து விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துலலாம் பெண்கள் பள்ளிக்கு போய் படிக்கல. ஆனா பெண்களுக்கும் படிக்கணும்னு ஆர்வம் வந்த போதுதான் எல்லா பெண்களும் படிச்சு இப்போ நல்ல ஒரு வேலையில இருக்காங்க. எல்லா துறைகள்லையும் பெண்கள் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க குட்டீஸ். அது போலவே இப்போ நமக்கு எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு படிப்புக்கும் ஊனம்ன்றது தடையே இல்லை. இந்த ஊனத்தை காரணமா வச்சு நாம எந்த ஒரு படிப்பையும் புறக்கணிக்க கூடாது, எந்த ஒரு கலையையும் நாம கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால தான் இங்க பாருங்க குட்டீஸ், இந்த படத்துல இந்த குழந்தைகள் எல்லாருமே என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? செயற்கை கால்களை தான் வச்சிருக்காங்க. செயற்கை கால்களை வச்சு அவங்க ஓட்டப்பந்தயத்திலேயே வெற்றி அடைஞ்சிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா இவங்களை நாம பாராட்டணும் குட்டீஸ். நாம தூரத்துல இருக்கவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சு தான் என்ன பண்ணாங்க? தொலைபேசியை கண்டுபிடிச்சாங்க. தொலைபேசியை கண்டுபிடிக்கலனா நாம இப்போ தூரத்துல இருக்கவங்க கிட்ட பேச முடியுமா குட்டீஸ்? அது போலவே ரொம்ப எடையுள்ள பொருட்களெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாருமே அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்களா, பெட்டிலேயே
சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்டிகள்லாம் வருது இல்லையா குட்டீஸ்? இப்போ அதிக எடையெல்லாம் தூக்கிட்டு போகிறதுலாம் யாருக்கும் கஷ்டமாகவே தெரியல. இப்போ பாருங்க, கேள்வி முயல். கேள்வி முயல். நாம் கேள்வி கேட்க கேட்க தான் அதிகமாக அறிவை பெற முடியும் குட்டீஸ். நீங்களும் அதிகமாக கேள்வி கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் குட்டீஸ். கேள்வி முயல். ராமுவோ ரகுவோ நண்பர்கள். 2 பேரும் ஒன்னாதான் பள்ளிக்கு கிளம்புவாங்க. ராமு எப்பவுமே சீக்கிரமே வந்துடுவான். ஆனால் ரகு லேட்டாக எழுந்துக்கிறதுனால அவனால் சீக்கிரம் கிளம்பவே முடியாது. அன்னைக்கும் அவன் என்ன பண்ணான், லேட்டாக எழுந்ததுனால சாப்பிடாமலே கிளம்பிட்டான். 2 பேரும் பள்ளிக்கு போகிற வழியில் பேசிக்கிறாங்க. ராமு கேட்குறான் ரகு கிட்ட, நம்ம ஆசிரியர் வகை வகையான கற்களை எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்களே, நீ எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். உடனே ரகு, இல்லை, என்னால் காலையில் எதையுமே செய்ய முடியல, நான் ரொம்ப லேட்டாக எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு மட்டும் எப்படி நேரம் கிடைக்குது அப்படின்னு கேட்குறான். உடனே ரகு என்ன சொல்கிறான், நான் தினமுமே காலையில் சீக்கிரமே எழுந்துருவேன், அதனால் எனக்கு நிறைய நேரம் கிடைக்குது, எல்லா வேலைகளையும் நான் முடிச்சுட்டு பள்ளிக்கு சீக்கிரம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ரகுவுக்கு தெரியுது, நானும் இனிமேல் காலையில் சீக்கிரமே எழுந்துருவேன், எழுந்து என்னோட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பள்ளிக்கு சீக்கிரமே கிளம்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறான். குட்டீஸ், நீங்களும் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் குட்டீஸ். அதிகாலையில் எழுந்தாதான் நம்மளுடைய உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும் குட்டீஸ். விடியற் காலையில் எழுந்தால் அந்த அழகே, நம்ம இயற்கை அழகெல்லாம் நல்லா ரசிக்கலாம் இல்லையா குட்டீஸ்? இயற்கை அழகை ரசிக்கணும்னா நம்ம எப்போ எழுந்துக்கணும்? அதிகாலையில் எழுந்துக்கணும் குட்டீஸ். வைகரை துயிலெழு. விடியற் காலையிலேயே எழுந்திரு அப்படின்னு அர்த்தம் குட்டீஸ். வைகரை துயிலெழு. அடுத்தது பாருங்க குட்டீஸ், என்ன செய்கிறாங்க? நடனம் ஆடுறாங்க, இங்கே மேஜிக்கெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே பார்ப்போம் குட்டீஸ்? நாம் பொருட்காட்சியில் பார்ப்போம் இல்லையா? இந்த மாதிரி வித்தைகளெல்லாம் நாமளும் என்ன பண்ணணும்? கற்றுக்கணும் குட்டீஸ். எல்லா வித்தைகளையும் நாம் கற்றுக்கும் போது தான் நம்மளுடைய திறமைகளை நாம் வளர்த்துக்க முடியும். இந்த விந்தை நிகழ்ச்சிகளெல்லாம் கழிக்கும் போது தான் நம்மளுடைய அறிவும் வளரும், நம்மளுடைய திறமையை நாம் வளர்த்துக்க முடியும் குட்டீஸ். வித்தை விரும்பு. வித்தை விரும்பு. நாம இன்னைக்கு ஆத்திச்சுடி படிச்சோம் இல்லையா? வைகரை துயிலெழு, பெரியாரை துணைக்கொள், கேள்வி முயல், இளமையில் கல், வித்தை விரும்பு. குட்டீஸ், நீங்களும் என் கூடவே சொல்றீங்களா? வைகரை துயிலெழு, பெரியாரை துணைக்கொள், கேள்வி முயல், இளமையில் கல், வித்தை விரும்பு. இதை நம்ம பாட்டா பாடலாமா குட்டீஸ்? அப்பதான் நமக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். வைகரை துயிலெழு, வைகரை துயிலெழு, பெரியாரை துணைக்கொள், பெரியாரை துணைக்கொள், கேள்வி முயல், கேள்வி முயல், இளமையில் கல், இளமையில் கல், வித்தை விரும்பு, நீ வித்தை விரும்பு. என்ன குட்டீஸ், நீங்களும் பாடலா பாடுறீங்களா? ஓகே குட்டீஸ், நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.